ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 எலெக்ஷன் நாளைக்கு ஏப்ரல் 19 நடக்க போகுது. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ சில பேர் ஓட் போட வேணாம், எதுக்கு ஓட்லாம் போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த சில பேருக்காக தான் இந்த வீடியோ. சில பேர் அந்த நாளை மட்டும் யோசிச்சு ஃபியூச்சரை பற்றி யோசிக்காம போய் ஓட் போடுவீங்க. அவங்களுக்காகவும் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, போய் ஓட் பண்ணுறங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாட்டுக்கு கடமை. கண்டிப்பாக நாட்டோட கடமையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் மற்றதெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்லாம் கேட்க போகிறது இல்லை. ஒன்லி ஒன்னே ஒன்று, ஓட் பண்ணுங்க. ரைட்ஸ் டு ஓட்டை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, யுவர் ரைட்ஸ் ஹேண்டில் வித் காஷன். இதுதான் நான் சென்டென்ஸாக எடுத்திருக்கேன். எதுக்காக ஹேண்டில் வித் காஷன் அப்படின்னா, உங்களோட உரிமை தான். நீங்கள் ஓட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். யாருக்கு வேணால் ஓட் பண்ணலாம். யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் யார் சொல்கிறாங்களோ அவங்கள கேட்டு, மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட ரைட்ஸ். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு பாதிப்பாக வந்து அமையலாம். உங்களை சேர்ந்தவங்களுக்கு பாதிப்பாக வந்து அமையலாம். இல்லைனா உங்கள் பசங்களுக்கு பாதிப்பாக வந்து அமையலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு டிசிஷன் ஒரு நாளைக்கான டிசிஷன் இல்லை, அது 5 வருஷத்துக்கான டிசிஷன். ஸோ அதை கொஞ்சம் காஷியஸாக எடுக்கணும். யோசிச்சு கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிசிஷன் இது. ஸோ அதனால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு முறைக்கு 10 முறை, ஏன் 100 முறை கூட, இப்போ கூட டைம் இருக்கு. ஓட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க லைன்ல நின்று அதுக்கு அந்த ஓட் பூத்துக்கு கிட்ட போற வரைக்குமே டைம் இருக்கும். திங்க் பண்ணுங்க. திங்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்படி இந்த அளவுக்கு திங்க் பண்றீங்களோ அப்படிதான் நீங்க ஓட் பண்ண போறீங்கல்ல. உங்க நாடை எடுத்து ஒருத்தங்க கையில கொடுத்து ஆட்சி செய்யுங்கன்னு கொடுக்க போறீங்களா, அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்றீங்கன்னு அதையும் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க திங்கிங் லெவல் எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு தான் உங்களோட கண்ட்ரியோட பொலிட்டிஷியன்ஸோட லெவலும் இருக்கும்னு நான் கட்டாயமா நம்புறேன். ஏன்னா உங்களை சிந்திக்க விடாம ஒருத்தங்க பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா அது நல்ல பாலிடிக்ஸா இருக்கும்னு நான் நம்ப மாட்டேன். அடுத்தது முக்கியமானது, நீங்க திங்க் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்றீங்களோ இதை வச்சுதான் உங்களோட பசங்க திங்க் பண்ணுவாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு. ஏன்னா எப்பவுமே பாலிடிக்ஸ் அப்படி வரும்போது ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம அன்னைக்கு நாளை பொறுத்தி மட்டும் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. காசு வாங்குறது தப்பு அப்படிலாம் நான் எதுவுமே பேச வரல. அது உங்கள் இஷ்டம். ஏன்னா ரைட்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. வந்து தராங்க, வாங்குறீங்க, ஓகே. பட் இந்த காசு வாங்குறதுல நான் என்ன சொல்லுவேன்னா, இயலாதவங்க காசு வாங்கலாம், இல்லாதவங்க வாங்கலாம். ஏன்னா கூலி வேலை செய்யறவங்களுக்கு அது அவங்களோட காசு தான். எடுத்துட்டு வந்து கொடுக்கறத இவங்களோட காசை தான் எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, கரெக்டான ஆளுக்கு போயிட்டு ஓட் பண்ணுங்க. அது தப்பே இல்லை. ஏன்னா ஓட்டை விற்காதீங்க. உங்க காசை வாங்கிக்கோங்க, பட் உங்க ஓட்டை விற்காதீங்க. அவ்வளவுதான். நீங்க காசை வாங்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட் பண்ணா நீங்க ஓட்டை விற்கிறீங்கன்னு அர்த்தம். ஓட்டை விற்கிறீங்கன்னு அர்த்தமா ஆகாது. ஏன்னா உங்க காசை நீங்க வாங்கிருக்கீங்க, அவ்வளவுதான். சில பேர் காசு இருக்கிறவங்களும் சரி காசு வாங்குறாங்க. லட்சமா சம்பாதிக்கிறவங்களும் 2000 3000 கொடுக்கும்போது வாங்குறாங்க. ஆனா இவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கால்குலேட்டர் கையில் எடுங்க. கையில் எடுத்துட்டு 2000 டிவைடட் பை 365 போடுங்க. எவ்வளோ வரும்? ஐ திங்க் 5 பாயிண்ட் சம்திங் வரும். வருஷத்துக்கு 5 ரூபாய். வருஷத்துக்கு 5 ரூபாய் இந்த லெவல்ல கால்குலேட் பண்றாங்க. இது 5 வருஷம் போட்டுக்கோங்க. அப்போ உங்களோட
ஓட்டுக்கான ரேட்டை ஒரு நாளைக்கு எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ₹1, ஒரே ₹1. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் உங்கள் சேலரியை கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ தருது, ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ தராங்க, உங்களோட ஒரு ஓட்டுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ தராங்கன்னு இதுலேயே உங்களுக்கு புரியும். இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்போவே உங்களுக்கு புரிய வரும், காசு வாங்கிட்டு அந்த காசுக்கு நம்ம ஓட்டு போடலாமா அப்படின்னு. ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க நாலேஜை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஃபுல் மேனிப்புலேட் பண்ண எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட நாலேஜை அவங்கள சுயமாக யோசிக்கிற அளவுக்கு யாரையுமே விட மாட்டுறானுங்க. நம்ம ஊர் பொலிட்டிஷியன்ஸ் யாருமே விடுறது கிடையாது. ஏன்னா எல்லாரோட மைண்ட்லேயுமே அவங்களோட தாட்ஸை வந்து விதைக்கிறாங்க, இவங்களோட தாட்ஸை வெளியே சொல்ல விட மாட்டுறாங்க. இதுதான் நம்ம ஊரில் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் யோசிக்கிறது என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது, அதை வாங்கி கொடுத்தது இந்த கட்சியை சேர்ந்தவங்க, அதனால எங்கள் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் இந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படித்தவங்களாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே படித்தவங்களாக தான் இருப்பீங்க. அவங்க இந்த மாதிரி சிந்திக்கிறீங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிங்க. வேலை கொடுத்துட்டாங்க, வீடு கொடுத்துட்டாங்க, சும்மா ஒன்று கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எதையுமே யாருமே சும்மா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களோட இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேரும். இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ இதை தான் பசங்களும் யோசிப்பாங்க. பசங்க யோசிக்கிறத வச்சு தான் ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ உள்ள வர 18 வயசு பசங்க, 19 வயசு பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. உங்களோட தம்பி தங்கச்சிங்கெல்லாம் உங்களை பார்த்து தான் அவங்களும் நெக்ஸ்ட் ஓட் பண்ண வருவாங்க, அவங்களும் ஓட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பேசுனது பிடிச்சி தான் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கசின்ஸ், உங்களோட நீஸ், இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அக்கா பசங்க, மாமா பசங்க, இப்போ புதுசாக ஓட் பண்ண போகிறவங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, இவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் திங்க் பண்ணுவாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு திங்க் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுனா உங்கள் பசங்களை பற்றி யோசிக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சாதான் உங்கள் பசங்க ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கரெக்டான வழியில் யோசிச்சு கரெக்டான வழியில் யூஸ் பண்ணி ஓட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.